நாட்டுல ரொம்ப நெடுங்காலமாக மதம் மாறிய இந்து மக்களுக்கு, இந்து மதத்திலிருந்து குறிப்பாக எஸ்சி, எஸ்டி, பிசி போன்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நபர்களுக்கு இந்த உரிமை கிடைக்காமல் இருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, 3 போன்ற அந்த பிரிவுகளில் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது, பணிகளுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது நீங்க முஸ்லிமே இல்லை, உங்களை லெப்பையா நாங்க கருத முடியாது, மரைக்காயர் என்று கருத முடியாது, உங்களுக்கு இந்த 3.5% இடஒதுக்கீடு பொருந்தாது என்று சொல்லி அதை நிராகரித்து வந்தார்கள். உயர் சாதி வகுப்பிலிருந்து இஸ்லாத்தை ஏற்கல, அவங்களுக்கு இடஒதுக்கீடு பட்டியலில் சேர்க்கணும்னு நாங்க சொல்லல. ஏற்கனவே இடஒதுக்கீடு பட்டியலில் இருக்கிறார்கள். பிசியாக, எஸ்சியாக, எஸ்டியாக இஸ்லாத்தை தழுவியதற்கு பிறகு உனக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னா இது மிகப்பெரிய அநியாயம். இது தீர்ப்புக்கு மாற்றமா இவர் இப்படி செயல்படுவது சிறுபான்மை சமூக மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது. என்னாச்சோ, நமக்கான இடஒதுக்கீட்டில் இவர்கள் கை வைக்கிறார்கள். புதுசா இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடியவர்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கறாங்க. நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா உனக்கு இடஒதுக்கீடு இல்லை அப்படிங்கிறாங்க என்கிற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. ஆகவேதான் இதுல இந்த தீர்ப்பை அரசமைப்பு சட்ட விதிக்கு மாற்றமா இருக்கு. தமிழக அரசு வேடிக்கை பார்க்க கூடாது.